ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். 2019 அமெரிக்காவில் டெக்சாஸில் பேசின மோடி அவர்கள் ஆப்கி பார் ட்ரம்ப் கா சர்க்கார் அப்படின்றத பேசினார். அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கு இடையிலான அந்த உறவு அப்படின்றது ஒரு வலுவான உறவாக இருந்துச்சு. ஆனால் சமீபமாக ஒரு 6-7 மாதங்களாக பார்க்குறப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரம்ப்புக்கும் மோடிக்குமான அந்த உறவில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி விதிக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட வந்து நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் இந்த வரியை வந்து அதிகரிக்க செய்வேன் அப்படின்ற மாதிரி பலவிதமான டிமாண்டில் வந்து இந்தியாவுக்கு வந்து வச்சிருக்காரு ட்ரம்ப். ஸோ இதோட பின்னணியெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட ஐநா அதிகாரி கண்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப், நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். ஏன்னா சார் ட்ரம்ப்பை புரிஞ்சிக்கவே முடியலையா சார்? ஒரு புரியாத புதிராக இருக்கார். ஆக்சுவலாக ஹான்கே அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து ஒரு அழகான வரி எழுதியிருந்தார் ட்ரம்ப்பை பற்றி பேசுகிறப்ப. அவர் வந்து மார்னிங் வந்து உங்களை பார்த்து ஒரு கை குலுப்பார், ஈவினிங் வந்து உங்கள் முதுகில் குத்துறதுக்கு கூட வந்து ட்ரம்ப் யோசிக்க மாட்டார். அது மாதிரியான ஒரு புரியாத புதிர் தான் ட்ரம்ப் அப்படின்னு இப்போயும் பார்க்குறப்ப அப்படி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன பிரச்சனை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும்? ஒரு மிகவும் பக்குவமற்ற ஒரு தலைவர் ட்ரம்ப். ஆனால் அவர்தான் உலகத்தினுடைய மிக பலமான வலுவான ஒரு தலைவராக இருக்கிறார். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரம். அந்த அமெரிக்காவினுடைய இராணுவம் உலகத்தினுடைய மிக சக்தி வாய்ந்த இராணுவம். அமெரிக்காவுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமான கண்டுபிடிப்புகள், அதிகமான நொபல் பரிசுகளை வெல்பவர்கள் கூட அந்த நாட்டிலிருந்து வருபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் ட்ரம்ப் உலகத்தையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். அதனால தான் அமெரிக்கா தான் இருக்கிற ஒரே சூப்பர் பவர் இன்றைக்கி இருக்கிற. ஏன்னா 90க்கு பிறகு பனிப்போர் முடிந்த பிறகு சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு அமெரிக்கா மட்டுமே ஒரு மாபெரும் சக்தியாக விளங்குகிறது. அதற்கு பக்கத்தில் சீனா நெருங்கி வந்துட்டுருக்கு. பொருளாதார வலிமையின் கீழ் சீனா அமெரிக்காவை வென்று விடுமா? அமெரிக்காவுடைய இன்றைக்கி இருக்கிற அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்க இடத்துக்கு, ஹெஜமோனி, அந்த இடத்திற்கு சீனாவால் உயர முடியுமா அப்படின்றதெல்லாம் காலம்தான் சொல்லும். எனக்கு வந்து அதற்கெல்லாம் அது நடக்கும் என்ற எண்ணம் எனக்கு அதிகமாக இல்லை. மல்டி போலார் வேர்ல்ட், அதாவது பல துருவ உலக அமைப்பு, பல துருவ சக்திகள் அப்படித்தான் வரும்ட்டு நான் நினைக்கிறேன் பின்னாடி. ஏன்னா அமெரிக்கர்களுக்கு ஆங்கிலமும் ஒரு பெரிய துணையாக இருக்கிறது. அவர்களுடைய டாலர் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகத்தில் கோலோச்சுகிறது. அதற்கு கிட்ட கூட வர முடியல வேறு எந்த நாடுகளாலையும். ஆமாம். இப்போது ட்ரம்ப்பை கணிக்கிறது அல்லது அவருடைய மனதில் போய் புகுந்து பார்க்கிறதுன்றது அவருக்கு வந்து ஒரு பள்ளி மாணவனுக்குரிய ஒரு ஒரு பக்குவமும் அந்த மாதிரியாக அவர் எதிர்வினை ஆற்றுவதும். என்னோட அவன் கோச்சிக்கிட்டானா அவனோட கோச்சிக்குவேன், அவன் என்னோட நெருங்கி பழகிறான் நான் அவனோட நெருங்கி பழகுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து ஒரு விவரமும் ஒரு அறிவும் ஒரு பக்குவமும் ஒரு ஞானமும் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நாம தான் முதல்ல வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்கினோம். ஃபெப்ரவரி அளவில் நான் நினைக்கிறேன் மோடி அங்கே போய் பார்த்துட்டு வந்தார். தொடக்கத்திலேயே பார்த்த மற்ற நாட்டு தலைவர்களில் முதன்மையானவர் நம்முடைய பிரதமர். கரெக்ட் சார். நெத்தன்யாகு முதல்ல பார்த்தாரு, அதற்கு பிறகு நாம் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, அவருக்கு இந்தியா மேலே வந்து ஒரு எண்ணம் விழுந்திருக்கு. அது என்ன எண்ணம் அப்படின்றது, அந்த ஃபெப்ரவரி இவர் போய் சந்திக்கும் பொழுதே இவரை உட்கார வச்சுக்கிட்டே இந்தியா வந்து டாரிஃப் கிங், ஹையஸ்ட் டாரிஃப் விதிக்கிற, இறக்குமதி வரி விதிக்கிற நாடுகளில் ஒன்று அப்படின்லாம் இவரை நம்ம பிரதமரை உட்கார வச்சுக்கிட்டே அவர் பேசினார். நாம் அதை மறுக்க முடியாத இருந்தோம். ஏன்னா நாம் அதிகமான வரி தீர்வைகள் எல்லாம் விதிக்கிற ஒரு நாடுகளில் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஆனால் எல்லா நாடுகளுமே அதை தான் பண்ணுறாங்க. அமெரிக்காவும் மிக வரி விதிக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக இன்றும் இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து புகையிலையை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், இங்கேருந்து அதிகபட்சம் 350% வரியை அவர்கள் விதிக்கலாம்.
அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பாலேடு இருக்கு இல்லையா, புளித்த பாலேடு, சவ க்ரீம் நாம் அவர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறோம்னு வச்சுக்குவோம். யார் ஏற்றுமதி செய்தாலும் அதை உள்ளே அங்கே கொண்டு வர்றதுக்கு நாம் தனியாக கிட்டத்தட்ட 200% மேலே வரி செலுத்தணும். அதனால் அமெரிக்காவும் வந்து இதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதற்கப்புறம் விளை பொருட்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டுன்னு எல்லா நாடுகளும் பண்ணியிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன் பண்ணியிருக்கு, அவர்களுடைய விவசாயிகளை பாதுகாப்பதற்காக. நாமும் அதை பண்ணியிருக்கோம். நம்முடைய விளைபொருட்களை, நம்ம விளைச்சல் வந்து மேலை நாடுகளுடைய விளைச்சலோடு நம்ம வந்து ஒப்பிட முடியாது. நாம் வந்து இன்னும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் அந்த துறையில். ஸோ இந்த அங்காடியை, இந்த மார்க்கெட்டை நம்ம திறந்தோம்னா நம்முடைய விவசாயிகள் நசிந்து போய்விடுவார்கள். அவர்களால் இந்த போட்டியை தாங்க முடியாது. ஏற்கனவே மானியத்தில் தான் நம்முடைய விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மானியத்தில் தான் அமெரிக்காவிலையும் விவசாயம் நடக்குது, மானியத்தில் தான் ஃப்ரான்ஸ்லேயும் விவசாயம் நடக்குது, மானியத்தில் தான் ஜப்பான்லேயும் விவசாயம் நடக்குது. ஜப்பானில் நீங்கள் அரிசி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா ஜப்பானில் 700% வரி ஜப்பனீஸ். ஸோ நாம் மட்டும் தனியாக பெரிய வரி விதிக்கும் நாடாக இல்லை. நாம் 150% வரி பூர்பான் விஸ்கிக்கு முதல்ல போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சில வாகனங்கள், ஆட்டோமொபைல்ஸுக்கு அதே மாதிரி போட்டிருந்தோம். மோட்டர் சைக்கிள்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த பெரிய ஒரு பெரிய ராயல் என்ஃபீல்டா சார்? இல்லை அங்கே அந்த அந்த நிறைய முடி வச்சுக்கிட்டு இந்த ஹிப்பீஸ் எல்லாம் ஓட்டுவாங்க பெரிய அந்த பர்டிகுலர் மோட்டார் சைக்கிள் இங்கே வரணும் அப்படின்னா ஹார்லி டேவிட்சன், அதுக்கு நிறைய வரி. இதெல்லாமே நம்ம குறைச்சிட்டோம். இந்த ட்ரம்ப் வந்த இந்த 2வது முறை இதெல்லாம் எதிர்பார்த்து நாம் பூர்பான் விஸ்கிக்கு 150 இருந்ததை 100 குறைச்சோம். அதுக்கு பிறகு அதே மாதிரி இந்த ஹார்லி டேவிட்சன் இறக்குமதி செய்வதற்கும் வரிகளை குறைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நிறையா ஒரு நாடு எவ்வளவு வரி விதிக்குதுன்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மொத்த ஏற்றுமதி ஒரு நாட்டிலிருந்து என்ன நாம் வந்து இறக்குமதி செய்கிறோம், அந்த நாட்டில் எதை அதிகமாக நாம் வந்து இறக்குமதி பண்ணுறோம், அதுக்கு எவ்வளவு அந்த நாட்டில் அங்கேருந்து ஏற்றுமதி செய்பவர்கள் வரி கட்டுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். சரிதானா? ஏன்னா நீங்கள் வரி விதிக்க அந்த பொருளை விற்பவர்களுக்கு அது துன்பமாகிவிடும். விலை குறைவாக தான் நீங்கள் நிறைய வாங்குவீங்கல்ல. கரெக்ட். ஸோ வரியே இல்லைன்னு வச்சுக்குவோம், அமெரிக்கர்கள் நிறைய இங்கே ஏற்றுமதி பண்ணுறதே கம்மியாயிரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நாம் மற்ற நாடுகளை விட அதிகமாக வரி விதிக்கவில்லை. நாம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்ற அதுதான் அந்த சராசரி பார்க்கும் பொழுது நாம் வந்து 4.6% தான் வரி விதிக்கிறோம். ஐரோப்பிய யூனியன் 5% வரி விதிக்குது. இப்படி நாம் பல வகையில் வந்து யாரை விடவும் தனியாக நாம் தனித்து இருக்கக்கூடிய நாடெல்லாம் கிடையாது. நாமும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கோம். சரிதானா? அவருக்கு என்னவோ நம்ம மேலே ஏதோ ஒரு எண்ணம் விழுந்திருக்கு. ஏன்னா அவர் டாரிஃப் கிங்குன்னு நம்மகிட்ட சொன்னார் நம்மளை ஒன்று. அதற்கு பிறகு போன மே மாதம் இவர் இருக்கார், ஆப்பிளோடைய சிஇஓ டிம் குக், அவரை அழைச்சிக்கிட்டு அவர் சவுதி அரேபியா போனார். ஒரு பெரிய 3 நாடுகளை போய் பார்த்தார். கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇன்னு நினைக்கிறேன் 3வது நாடு. அங்கே ஒரு பெரிய தொழில் குழுவை அழைச்சிட்டு போனார். அமெரிக்க முதலீட்டாளர்கள், நெவிடியான்னு மைக்ரோ கம்ப்யூட்டர் சிப்ஸ் பண்ணுறவங்க, உலகத்துடைய மிகப்பெரிய கம்பெனி அது. அவங்கள அழைச்சிட்டு போனார். சவுதி அரேபியாவில் அவர்கள் தொழில் செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார். இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த பயணத்தின் போது டிம் குக் அழைச்சவர் சொல்கிறாரு, ஐ ஹேவ் அ ஸ்மால் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் முதலீடு செய்து உங்களுடைய ஃபோன்ஸை இங்கே தயார் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஆப்பிள் ஐஃபோனை இந்தியாவில் நீங்கள் தயாரிக்க போகிறீங்க, அதற்கு பதில் நீங்கள் அமெரிக்காவில் பண்ணணும். இந்தியா கேன் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப், இந்தியா சமாளித்து கொள்ளும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதான் அவரே சொன்னார் வெளியே வந்து. சரிதானா? அதை மீறி இன்னைக்கு வந்து இந்த ஆண்டு இது வரைக்கும் இந்த வரி விதிப்புகள்லாம் இவரை தொடங்கின பிறகு, ஏப்ரல் 2 அவர் தொடங்கினார். அது தொடங்கின பிறகு பல தயாரிப்பு யூனிட்டுகளை சீனாவிலிருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஆப்பிள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள். இது வரைக்கும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற ஆப்பிள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% இந்தியாவிலிருந்து சென்றிருக்கு.
ஓகே, இங்கே தான் மேனுஃபேக்சரிங் ஆமாம், நடந்துருக்கு. இன்னும் நம்ம சென்னையிலேயே ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்குது, தெலுங்கானாவில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே அவர்கள் முழுமையாக இன்னும் அதிகமான ஆப்பிள் ஐஃபோனை இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே நிறைய முதலீடு செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் விட ரொம்ப டேஞ்சரஸ் என்னென்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோமல்ல, ஒரு இப்போ 10 நிமிடங்களுக்கு முன்பாக தான் அந்த 25% வரி விதிப்பு என்பது அமலுக்கு வந்திருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் நேற்று என்ன இந்த பேட்டி கேட்டீங்க, நீங்கள் கேட்ட கொஞ்ச நேரத்தில் அபராதமாக இன்னொரு 25% அறிவிச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்லோட் ஆகிறப்ப இன்னும் 25% ஏறினாலும் மாற்றுக்கிறது இல்லை, 50% இப்போ. இல்லை, அவர் எந்த அளவுக்கு எப்படி அப்டேட் அபராதம் 25, வரி தீர்வை 25. இந்த அபராதம் வந்து எப்போ வரும்னா, இது வந்து இந்த 25% தீர்வை வந்துட்டு இப்போ 10 நிமிடத்துக்கு முன்னாடி அமலுக்கு வந்துருச்சு. இனிமேல் இங்கேருந்து எந்த பொருளை நம்ம ஏற்றுமதி செய்தாலும் 25% வரி விதிக்கப்படும். சரிதானா? 100 ரூபாய் பொருள் இப்போ 125 ரூபாய். சரிதானா? அந்த வரியை யார் கட்டுவான்றதெல்லாம் இருக்குது. பட் நமக்கு அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாகிடுது, அடக்க விலை. ஏன்னா நாம் அதை வந்து ஃபேக்டர் பண்ணணும். இந்தியாவிலிருந்து ஒரு பொருளை ஒருத்தர் இறக்குமதி செய்கிறார் அமெரிக்காவில் இருப்பவர் என்றால், முன்னாடி 100 ரூபாய்க்கு அவர் இந்தியா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தது இப்போ 125 ரூபா. அவர் வாங்குவாரா? இதுதான். ஸோ அது நடக்க போகிறதில்ல. அப்புறம் நாம் ரஷ்யாவிலிருந்து நிறைய எண்ணெய் வாங்குகிறோம். அந்த எண்ணெயை சுத்திகரித்து நாம் பொது வெளியில், பொது சந்தையில் விற்கிறோம். அந்த சந்தையில் நம்ம விற்று அதில் பணம் பண்ணுறோம். அங்கே ஆயிரக்கணக்கான பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய துன்பத்தில் நாம் குளிர் காய்க்கிறோம். இப்படிலாம் சொல்கிறார். இன்னும் அடிஷ்னலாக உக்ரைன் போருக்கு மறைமுகமாக உதவுறாங்க அப்படின்ற. நாம் மட்டும் அதை பண்ணலை. முதல்ல வந்து ஐரோப்பிய யூனியனும் அவங்க எண்ணெய் வாங்குறாங்க, நம்பர் 1. அதற்கு பிறகு நாம் சுத்திகரித்து விற்கிறதெல்லாம் உண்மை. அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அது யாருக்கு சொந்தம்னா அம்பானிக்கு சொந்தம். என்ன, அவர்களுடைய பங்குகள் 33-34% அதிகமாகிடுச்சு யுக்ரைன் போர் தொடங்கின பிறகு. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய எண்ணெயை ரஷ்யாவில், ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த ரஷ்யாவிலேருந்து வரக்கூடிய எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய வசதி அல்லது அந்த திறன் இங்கே மட்டும்தான் இருக்குது. இவங்க இதை பண்ணி நாம் வந்து டீசலாக மாற்றி அதை ஐரோப்பாவுக்கு விற்கிறோம். சரிதானா? இதுதான் அவரை வந்து எரிச்சல் ஊட்டியிருக்கு. ஆனால் அமெரிக்கர்களே உரம் வாங்குகிறார்கள் அங்கே, எங்கே, ரஷ்யா கிட்டேருந்து. இந்த போர் தொடங்கின பிறகும் கூட ஐரோப்பிய யூனியன் இன்னும் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகு நாம் இதெல்லாம் செய்கிறோன்னு தெரிஞ்சு, இது இன்றைக்கி நேற்று பண்ணலை. இந்த போர் 2.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு எனக்கு தெரிஞ்சு. 2.5 வருஷமாக நாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் அதை பெரிய பிரச்சனையாக்குறார் அவர். அதுக்கப்புறம் இவர் பிரச்சனையை ஆக்கினாருன்ற காரணத்தினால நம்ம வெனிசுவேலா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை விட்டுட்டோம், ஈரான் கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை விட்டுட்டோம். இப்போ இதையும் நிறுத்த சொல்கிறார். இது வந்து நமக்கு ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம 80% எண்ணெயை வந்து இறக்குமதி செய்கிறோம். நாம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்து வரும் ஒரு சக்தி. நமக்கு நிறைய சக்தி தேவைகள் இருக்குது, எனர்ஜி நீட்ஸ் இருக்குது. அதற்கு நாம் எங்கெல்லாம் இருந்து 39 நாடுகள்கிட்டருந்து எண்ணெய் வாங்குகிறோம். அதில் ஒரு மிகப்பெரிய நாடு ரஷ்யா. இன்னும் சொல்ல போனால் நம்பர் 1 நாடாக இருக்கும். அது ரஷ்யாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா பொருளாதார தடைகள் இருக்குது, அதால் எண்ணெயை வேறு பல இடங்களில் விற்க முடியாது. நமக்கு விற்கிது. முதல் அதுக்கிட்ட எண்ணெய் வாங்குகிற நாடு சீனா. நேற்று சொல்லிட்டார், சீனாவையும் பேர் சொல்லிட்டாரு. அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் அபராதம்ன்றது சொல்லலை. அதனால் இது வந்து இது ஒரு நல்ல போக்கு இல்லை, இது ஒரு அடாவடித்தனம். இந்த அடாவடித்தனத்துக்கு எப்படி அவருடைய அடாவடித்தனத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரே சக்தினா அது சீனா தான். ஐரோப்பிய யூனியன் கூட கிடையாது. நம்மளும் அந்த இடத்துல இல்லையா சார்? இன்னும் அந்த இடத்துக்கு வரலையா? நாம் வர்றதுக்கு நிறைய நாள் ஆகும். இல்லை, ஆனால் பட் நம்ம சைடில் பேசுகிறப்ப வந்து இதுக்கு சரியான ஒரு ரிலேஷன் நம்ம கொடுப்போம் அப்படின்றாங்க. இல்லை, அப்படி இல்லை. நாம் அமெரிக்காவை பகைக்கிற நிலையில் நாம் இல்லை. பகைச்சிக்கிட்டு நமக்கு அது ஒரு பெரிய சந்தை. அதை நம்பி நிறைய பேர் இங்கே இருக்கோம். அந்த சந்தையை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜெம்ஸ் ஏற்றுமதி செய்கிறோம், நிறைய ஜுவல்லரி ஆபரணங்கள் ஏற்றுமதி செய்கிறோம், மருந்துகள். இப்போ இந்தியா கிட்டேருந்து எது மாதிரியான ரிட்டலேட் எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, நாம் ரொம்ப இறங்கி வந்திருக்கோம், நிறைய இறங்கி வந்திருக்கோம். நாம் 4-5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இப்போ ஆகஸ்ட் 24, இந்த மாதம் 24 அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கர்கள் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த அபராதம் வந்து இன்னும் 3 வாரத்துக்கு பிறகு தான் அமலுக்கு வரப்போகுது. அதற்குள்ளரையும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பது என்னுடைய.
இன்னொன்று சார், இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் வந்து ஒரு பெரிய மோசமாக மாறி இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு பாகிஸ்தான் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி அமெரிக்காவுக்கு சீனா. ஆனால் இந்த 2 நாடுகளும் இந்தியாவை பகைச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. அப்படின்றப்ப இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. இந்தியா வந்து மற்ற நாடுகளோட ஒரு நட்புறவு பேணுதல ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்குது. இல்லை, நாம் அப்படி சொல்ல முடியாது. நாம் நம்முடைய நலனை நம்முடைய வெளியுறவு கொள்கை என்பது நம்முடைய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கொள்கை. எல்லாரோடவும் நம்ம நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். சரிதானா? யாருடைய பக்கமும் முழுமையாக சாய்ந்து விடக்கூடாது என்றும் எண்ணுகிறோம். அணிசேரா நாடுகளுடைய ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் நாம் தான் 4-5 நாடுகள் சேர்ந்து தொடங்கும் பொழுது நாம் தோற்றுவித்த நாடுகளில் ஒன்று. இந்த 2 பக்கமும் பனிப்போரில் சோவியத் யூனியன் பக்கம் சாயறதா அல்லது அமெரிக்கா பக்கம் சாயறதான்ட்டு இருந்த பொழுது யார் பக்கமும் சாய வேண்டாம், நாம் வந்து நம்முடைய நலனை பாதுகாக்க யாரோட வேணாலும் உறவு கொள்ளலாம் அப்படின்ட்டு கேஸ் பை கேஸ் பேசிஸ் இதை ஒரு முடிவு செய்யலாம் அப்படின்னு நினச்ச நாடுகளுக்கு தலைமை தாங்கின ஒரு இடத்துல இருந்த நாடு நாம். அதைத்தான் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவோட ஈரானோட வந்து தொடர்பு வைத்திருக்கிறோம். ரஷ்யாவோட இந்த எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறோம். பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் நாம் இருக்கோம். அவருக்கு அதுவும் ஒரு வருத்தம். அவர் சொல்கிறாரு, இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்துட்டு அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு அல்லது எதிர்க்கக்கூடிய அமெரிக்க நலனை விரும்பாத ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் இந்தியா இருக்கிறது உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. சீனா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, சவுதி அரேபியாவுக்கு அழைப்பு போயிருக்கு. அவர்கள் இன்னும் சேருவதா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. இந்த ட்ரம்ப்புக்கு 10 நாடுகள் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் ஈரானும் இப்போ சேர்ந்துருக்கு. அதுதான் கொஞ்சம் சிக்கல். அதுக்கப்புறம் இந்தோனேசியா அதில் வந்து உறுப்பு நாடு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. ஈஜிப்ட் சேர்ந்துருக்கு. பிரேசில் அதில் இருக்குது. நாம் இன்றைக்கி வந்து இந்தியா இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாம் வந்து ஒரு எலீட் கிளப்புக்கு போயிட்டோம். இந்தியா எப்படின்னா 2 நாடுகளுக்கு தான் அவர் அதிகமான வரி விதிச்சிருக்கார். ஒன்று பிரேசில் 50%, அபராதம் இல்லை, வரியே 50%. ஏன்னா அவரை பிடிக்கலை. சரிதானா? அந்த எதிர்க்கட்சி தலைவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் மேலே ஒரு வழக்கு நடக்குது. அந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து வலதுசாரி. அவர் ட்ரம்ப்புக்கு ரொம்ப வேண்டியவர். ட்ரம்ப்புக்கு பிடித்த ஒரு கொள்கைகளே உடையவர். அவரை நீ வந்து தவறாக இது என்ன சொல்கிறது, அரசியல் காரணமாக நீ அவரை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லிட்டார். பிரேசிலுடைய அதிபர் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அவரோட பேசி ட்ரம்ப்போட ஃபோன் பண்ணி பேசி இதை சரி பண்ணிக்கலாம் இல்லை? அவர் என் ஃபோன் கால்லாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் 3 நாள் முன்னாடி. ஸோ இதுதான் ட்ரம்ப். இப்போது ட்ரம்ப்புக்கு இவ்வளவு நாள் நம்ம ஆகி வந்த என்ன ஆச்சு? ஏன் நம்ம வந்து ஆகி வரலை? திடீர்னு என்ன நம்ம மேலே அவ்வளோ கோவம்? இந்தியா பாகிஸ்தான் வந்து நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னதை இந்தியா எந்த இடத்துல என்டார்ஸ் பண்ணாத ஒரு யூகம். அந்த யூகத்தை தான் பார்க்க முடியாது. ஆமா, நமக்கு தெரியாது. அது அவர் வெளியில சொல்லல. எல்லாத்தையும் வெளியில சொல்றவர் இதை சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவாருன்னு நம்ம நம்புறோம். என்ன தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம யூகம் தான் பண்ண முடியும். ஏன்னா அதற்கு பிறகுதான் அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு அது மாதிரி நடந்ததா எனக்கு தெரிஞ்சு நடந்ததில்லை. அவர் மட்டும் பிரதமர் கிடையாது, அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் கிடையாது, வெறும் ராணுவ தளபதி ஆசிம் முனிரை வைத்து லஞ்சு போட்டு ஐ எம் ஆனர்ட் அப்படின்னார். நான் கௌரவிக்கப்பட்டேன் இவரை பார்த்ததில்லை அப்படின்ட்டு எழுதினார். அதனால அவருக்கு ஒரு பள்ளி மாணவனுக்குரிய ஒரு பக்குவம் தான் அவருக்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஸோ அதை பண்ணார். அதற்கு பிறகு என்ன பண்ணார், இப்போ 10 நாள் முன்னாடியோ 1 வாரம் முன்னாடியோ ரஷ்யாவோட இந்தியர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. 2 இறந்த பொருளாதாரங்களும் எப்படி கீழே வீழ்கின்றன என்பதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு நம்மளை இறந்த பொருளாதாரம்னு சொல்லிட்டார். டெட் இக்கானமின்னு சொல்லிட்டார். சரிதானா? நாம் வந்து இதற்கெல்லாம் இப்போ எதிர்கட்சிக்காரர்கள், குறிப்பாக காங்கிரஸ்காரர்கள், நாம் என்னமோ ரொம்ப அஞ்சி இருக்கிற மாதிரியும் அப்படி இல்லை. அதாவது அப்படி இதுக்கு அவரே அளவுக்கு நம்ம கீழே இறங்கி வந்தெல்லாம் பண்ண முடியாது. ஐரோப்பிய யூனியனும் அதை பண்ணலை. அவர் ஐரோப்பிய யூனியனை பற்றியும் ரொம்ப தாறுமாறாலாம் பேசியிருக்கார். அவர்கள் அமெரிக்காவினுடைய நலன் நாடிகளே கிடையாது, அமெரிக்காவிற்கு கேடு விளைவிப்பதற்காகவே ஐரோப்பிய யூனியன் உருவாக்கப்பட்டது அப்படிலாம் சொல்லியிருக்கார். சரிதானா? இப்படிலாம் அவர் சொல்கிறது. அவர் இன்னும் 3.5 வருஷத்தில் போயிடுவார்.
நாம் அதுக்காக தான் காத்துட்ருக்கணும். பட் ஆனால் அந்த 3 வருஷம் அப்படின்றது ஒரு லாங் கஷ்டமான- பீரியட் சார். நம்மளுக்கு இல்ல, இப்போ அதெல்லாம் 50% அப்படின்றத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு ஒன்று இருக்குல்ல. லாங் பீரியட்லாம் கிடையாது. 3 வருஷம் ஓடி போயிடும். ஓடி போயிடும். ஓகே, இப்போ இதனால என்ன தாக்கமும் இந்தியாவுக்கு இல்லை, இருக்கு? நமக்கு பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல். அங்கே அந்த சந்தை வந்து நாம் வந்து 500 பில்லியனுக்கு கொண்டு போகணும். அப்படி அதை நோக்கி தான் நம்ம அந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கணும். இப்போ வந்து 100 சில்லற பில்லியனாக இருக்குது. அமெரிக்கர்கள் நம்மகிட்ட இருந்து 44-45 பில்லியன் டாலர் அதிகமான பொருட்களை வாங்குகிறார்கள். அதாவது நாம் அதிகமாக அவங்களுக்கு விற்கிறோம், அவங்ககிட்ட இருந்து நிறைய பொருட்கள் நம்ம வாங்க மாட்டோம். அதுவும் அவருக்கு ஒரு குறை. சரிதானா? அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, தயாரிப்பு எல்லாம் அமெரிக்காலேயே நடக்கணும், வேலைகள் அதனால் அமெரிக்காவிலேயே இருக்கும், வெளியில் போகாதுன்ட்டு. அப்படி கிடையாது. தண்ணி எப்படி ஒரு கீழே இருக்கிற நிலையை நோக்கி பாயுமோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் முனைவர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தொழில் முனைவோர்னா நீங்கள் எங்கே போய் முதலீடு பண்ணுவீங்க, எங்கே போய் வந்து உங்களுடைய தொழிலாளர்களை எடுப்பீங்க, ஒழுங்காக வேலை செய்வாங்களான்னு பார்ப்பீங்க, எங்கே மலிவாக ஆட்கள் கிடைப்பாங்க. அதுதான். அதனால தான் மெக்சிகோவில் போய் தொழிற்சாலைகள் வைக்கிறார்கள், வியட்நாமில் வைக்கிறார்கள், இந்தியாவில் வைக்கிறார்கள், சீனாவில் வைக்கிறார்கள். சீனாவில் ரொம்ப திறன்மிக்க தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கார்கள். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி அது புரிஞ்சு போச்சு மேலை நாடுகளுக்கு. அதனால் அங்கே அதிகமான முதலீடுகள் நடந்துச்சு இந்த 40 ஆண்டுகளில். சீனா இந்த உயரத்திற்கு வருவதற்கு அது உதவியாக இருந்தது. சரிதானா? இன்றைக்கி சீனாவில் விவசாயம் பண்ணுறவங்க 100-10 பேர் தான். நாம் 140 பேருக்கு மேலே விவசாயத்தை நம்பியிருக்கோம். சரிதானா? விவசாயத்தை நம்பி இருப்பதை குறைக்கத்தான் அந்த நாடு வளர்ந்த நாடாக மாறும். அமெரிக்காவில் எத்தனை பேர் விவசாயம் பண்ணுறாங்க? 1%. சரிதானா? அதனால் அதை நோக்கி நம்ம அதை செய்ய முடிஞ்சது சீனாவில். ஏன்னா அது வந்து ஒரு தயாரிப்பு ஆலையாக, உலகத்தினுடைய தயாரிப்பு மையமாக சீனா மாறிவிட்டது. அதற்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ நேர்த்தியாக அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய பொருட்கள் தொழில்நுட்பத்தை முன்னாடி வந்து காப்பி பண்ணாங்கன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொழில்நுட்பம் அவர்களே சொந்தமாக தொழில்நுட்பத்தை செய்கிறார்கள். டீப் சீக் அப்படின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவர்கள் நெவிடியாவுக்கு பெரும் போட்டியாக வந்தார்கள் அன்னைக்கு. அவர்கள் அதை அறிவித்த உடனே, ஏன்னா நெவிடியா எவ்வளவு செலவு பண்ணி அவர்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை செய்தோ அதை விட ரொம்ப சொற்பமாக செலவு பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சீனர்கள். அன்னைக்கு நெவிடியாவுடைய பங்குகள்லாம் கீழே போச்சு. சரிதானே? அந்த மாதிரி இதுதான் பின்னணி. அவர் 25 தடவைக்கு மேலே வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்கள் 2 பேரோடவும் நான் வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 அணு ஆயுத நாடுகள் அவர்களுக்குள் பெரிய சிக்கல் வந்துட்டுருக்கோம், நான் அதை தடுத்து நிறுத்திட்டேன் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கார். நாம் வந்து அதாவது அவருடைய ஈகோவை, அவருடைய தாண்மையை வந்து நாம் வந்து தடவி கொடுக்கணும் அப்படின்றது தான் பல பேர் சொல்கிறது. அதை பல பேர் பண்ணுறாங்க. இப்போ கனடாவுக்கு 35% வரி போட்டிருக்காரு. அவருக்கும் கனடாவுக்கும் என்ன சிக்கல்? கனடாவை நான் வாங்கிடுறேன்றாரு, கனடா தனியாக இருக்கக்கூடாதுன்றாரு. ஆமாம், என்னென்னமோ சொல்கிறாரு. அவரை போய் கனடாவுடைய பிரதமர் போய் பார்க்கிறார். அவரால் எப்படி அவரை பக்கத்து நாடு, அவர்களோட நிறைய கனடா தான் 2வது அதிகமாக தொழில் செய்யக்கூடிய நாடு. முதல்ல மெக்சிகோ, அடுத்து கனடா. நாம் 10வது இடத்துல இருக்கோம். நம்மோட பெரிய தொழிலெலாம் கிடையாது. நமக்கு அவர்கள் மிகவும் தேவை. நாம் அவர்களுக்கு தேவையான்றது ஒரு கேள்விக்குறி. நம்ம தரக்கூடிய பல விஷயங்களை அவர்கள் வேறு இடத்துலேருந்து தெரிவிச்சுக்க முடியும். நமக்கு அது ஒரு பெரிய சந்தை, அது ஒரு மிகப்பெரிய சந்தையாக இருக்கும். அந்த சந்தையை நம்பி தான் சீனர்களே இருக்காங்க. அந்த சந்தையை நம்பி தான் ஐரோப்பிய யூனியன் இருக்குது. சரிதானா? அவர் சீனர்களுக்கு வந்து 145% வரி போட்டார். அதற்கப்புறம் அவர்கள் 2 இடத்துல பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இவங்க தான் இறங்கி வந்தாங்க. அவர் தான் போட்டார். அப்புறம் அவங்களுடைய அமெரிக்காவுடைய சந்தை வந்து ரொம்ப ரொம்ப கீழே போன உடனே அஞ்சி போய் என்ன பண்ணார், கீழே அவருடைய ஆலோசகர்கள் சொன்னதை கேட்டு, அவருடைய ட்ரெஷரி செக்ரட்டரி பெசன்ட்னு இருக்கார், அவருடைய நிதியமைச்சர், அவர் சொன்னதை கேட்டு போய் ஜெனீவாவில் முதல்ல பேச்சுவார்த்தையும் பின்பு லண்டனில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த வரி விதிப்பு என்பது வந்து 30% மாறியது. அதாவது சீனர்கள் எதை ஏற்றுமதி செய்தாலும் அமெரிக்காவுக்கு 30% வரி கட்ட வேண்டும். ஒன்று, அமெரிக்கா வந்து சீனர்களுக்கு அனுப்பக்கூடிய விற்கக்கூடிய பொருட்களுக்கு வெறும் 10% தான் வரி. ஸோ இது வந்து ஒரு சரிசமமாக இல்லை. ஆனால் இந்த மாதிரி தான் அவர் பல பேரோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கார். இப்போ வியட்நாமுக்கு அமெரிக்காவிலிருந்து வியட்நாமியர்கள் ஏதாவது வாங்கணும்னா அதற்கு எந்த வரியும் இல்லை. ஸோ அமெரிக்கர்கள் எவ்வளோ வேணாலும் விற்கலாம். ஆனால்
வியட்நாமியர்கள் ஏதாவது அமெரிக்காவில் விற்கணும் அப்படின்னா 20% வரி. சரிதானா? ஒரு முகமாக இருக்கா? அதற்கு பிறகு சீனாவிலிருந்து வந்து தயார் செய்து வியட்நாமிலிருந்து ஏற்றுமதி செய்தால் அதற்கு 40% வரி. அப்போ ஒரு பக்கா பிஸ்னஸ் மேனாக தான் அவர் வந்து அதை அவர் அப்படித்தான். அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ரியல்டராக இருந்தார். டிரான்சாக்ஷனல், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வண்டமாற்று அந்த மாதிரி தான், பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. ஆமாம், என்னால் உனக்கு என்ன, உன்னால் எனக்கு என்ன, அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் அமெரிக்கா ஏதோ கீழே விழுந்துட்டதாகவும் அதை கொண்டு போய் மீண்டும் அவர் அந்த உயரத்திற்கு கொண்டு போவதற்காக அவர் எடுக்கக்கூடிய இந்த முயற்சிகள் துணையாக இருக்கும்னு நினைக்கிறார். அதில் வந்து அவரால் ஒரு அளவுக்கு மேலே அந்த கரத்தை பிடிச்சு திருப்ப முடியாதது, கையை பிடிச்சு முறுக்க முடியாத ஒரு நாடாக சீனா இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நாடு சண்டை செய்யுது அப்படின்னா அது சீனா தான் இப்போதைக்கு வரைக்கும் அப்படி தான். ஓகே, இப்போ இதுலேருந்து இந்தியா எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ.